ஓகே. ஆக்சுவலா இப்ப ரீசென்ட்டா அதிகமா பேசுறது என்னன்னா, சாய் அபியங்கர் அப்படின்னு மியூசிக் டைரக்டருக்கு, ம். "இவருக்கு என்னப்பா ஒரு படம் கூட பண்ணல. 10 படம் குடுத்துட்டாங்க. அது எப்படிப்பா சாத்தியமா இருக்கும்? நெறைய பேருக்கு வந்து சான்ஸஸ்லாம் இன்னும் குடுக்காம இருக்காங்க." அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, நீங்க சொன்னது கரெக்ட்டா இருக்கும். அதான் இத நான் மறுபடியும் கேட்கிறேன். இல்ல இது வந்து ஒண்ணும் பெருசா அத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. யூனிவர்ஸ் தாங்க இதெல்லாம் டிசைட் பண்றது. யார எப்போ என்ன பண்ணணும்னு அது பிளான் ம். பண்ணி வச்சிருக்கு. ம், ம். ஸோ அதுக்கு மனுஷங்கள தானா அத ஆட்டி படைக்கும். ம், ஸோ ம். அந்த வகையில சாய் வந்து இஸ் ட்ரூலி பிளெஸ்ட். ஓகே. அண்ட் அத அழகா கேரி பண்ணி, இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம கிரியேட்டிவ்ல ஃபோக்கஸா இருந்து, அவர் நல்லா பண்ணாருன்னா, ஹி காட் அ வெரி பிரைட் ஃபியூச்சர் அண்ட் ஹி ஓகே. இஸ் டூ குட். எஸ். இப்ப ரீசென்ட்டா ஒரு பாட்டு செம்ம வைரலா இருக்கு. "ஊரும் ஆமா. பிளட்" அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரூ. ஓகே. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன எடுத்து வச்சிருக்கீங்க இப்ப? சத்யன் சிங்கரா, சத்யன் கம்போசரா என்ன ஸ்டெப் வச்சிருக்கீங்க? நான் எப்பவும் வச்சிருக்க ஒரே ஸ்டெப் வந்து எல்லாரையும் பார்த்து பாடணும். நேரா பார்த்து பாடணும். உலகம் முழுக்க சுத்தணும். ஓகே, அதுதான் என்னோட என்னோட நிரந்தரமான ஆசைகள். ஓகே, அண்ட் பிளான்ஸ்ன்னு பார்த்தா, ஐ ஹேவ் சம் சூப்பர் செட் ஆஃப் சாங்ஸ்லாம் வச்சிருக்கிறேன். ஓகே, ஓகே. இண்டிபெண்டன்ட் ஆல்பமா ரிலீஸ் ம், பண்றதுக்கு. ம். ஓகே. அண்ட் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்த ஒண்ணு உருவாக்கிட்டு வரேன். லைட் மியூசிக்கு சம்மந்தப்பட்ட மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும்னு ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். ஓகே. சீக்கிரம் அத லான்ச் பண்ணி